உயிர் எடுத்துருவான். இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கல, மார்க்க கல்வி அவங்களுக்கு ஊட்டல. ஏதோ நம்முடைய முன்னோர்கள் செய்த பெரும் தகைகள் செய்த அந்த நன்மை சில உலமாக்களை உருவாக்கிட்டு அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவங்க மூலமா நம்ம மார்க்கம் படிக்கிறோம். இன்று நாங்க நம்மட பிள்ளைகளை மார்க்கம் படிப்பிக்க தயார் இல்லை. ஒரு மார்க்க வகுப்பு நடக்குதுன்னு அங்க பிள்ளைகளை அனுப்ப தயார் இல்லை, டியூஷனுக்கு தான் அனுப்புவோம். மார்க்க படிப்பா இந்த உலகத்துக்கு தேவையான கல்வியா என்று வந்தால் நாம் எதை முற்படுத்துகிறோம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த மன்னார்ல மட்டும் இல்லை, நாடு பூராவும் இப்படித்தான் இருக்குது. எங்க போயிட்டு பார்த்தாலும் டியூஷன் எப்போ நடக்கும்னு கேட்டா ஓதுற பள்ளி நடக்கிற நேரத்தில் தான். எப்போ புள்ள மார்க்க கல்வியை படிக்கணுமோ அந்த நேரத்தில் தான் டியூஷன். எப்போ வீட்டில் ஒரு பிள்ளைக்கு குருவான ஓதுறதுக்கான சந்தர்ப்பம் நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தில் டியூஷன், அல்லது அந்த நேரத்தில் நாடகம், அல்லது அந்த நேரத்தில் இந்த உள்ளத்தையெல்லாம் ஈர்த்து இருக்கிற ஒரு படம் ஏதாவது நடந்து இன்னைக்கு இப்படித்தான் போகுது. மார்க்க கல்வி அலட்சியப்படுத்தப்பட்டு கொண்டே போகுது. இப்ப அல்லாஹ் ரசூலா சொல்றாங்க, உலமாக்களுடைய அறிவை உலகத்திலிருந்து உயர்த்துவான். எப்படி உலமாக்களை மரணிக்க செய்வான், அறிவாளிகளை எல்லாம் மரணிக்க செஞ்சிருவான். இதெல்லாம் யுபுக்க ஆலிமன், எந்த ஒரு ஆலிமும் மிஞ்ச மாட்டாங்க, எல்லாரும் மௌத்தாயிருவாங்க. அதுக்கு பிறகு இந்த நாட்டுக்கு ராஜா யாரு? எல்லா உலமாக்களும் போயிட்டாங்க, அறகுறை தான் நிற்கும். மார்க்கம் என்ற பேர்ல இன்டர்நெட்ல படிச்சவங்களும், மார்க்கம் என்ற பேர்ல வாட்ஸ்அப்ல படிச்சவங்களும். தவறுன்னு சொல்லல, மார்க்கத்தை முறையா கற்றுக்கணும், அது தவறுன்னு சொல்ல. அறகுறையா படிச்சுட்டு வந்து அதை நாங்கள் மார்க்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன நடக்குமா, இப்படி வந்துடும் ஒரு நிலைமை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டி சொல்றாங்க, இத்தகத நாசுரு ஊசன் ஜுஹாலா, அறிவாளிகள் உலமாக்கள் மரணிச்சிடுவாங்க, மக்கள் மடையர்களை தலைவராக்குவார்கள். மக்கள் மடையர்களை தலைவராக்குவார்கள். மார்க்க அறிவு இல்லாத ஒரு மனிதனை இங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மடையன்ன்றது கணித பாடத்தில் பெரிய திறமசாலி, விஞ்ஞானத்தில் முன்னேறி வேற வேற துறைகளில் வளர்ந்தவங்களை சொல்லலை. இங்க என்ன சொல்லுதுன்னா, மார்க்க அறிவு இல்லாதவர்கள். ஒரு லோயரா இருக்கலாம், அவர் பெரிய ஒரு விஞ்ஞானியா இருக்கலாம், அல்லது புவியியல் ஆராய்ச்சியாளராக இருக்கலாம். அதை பத்தி இங்க சொல்லல. மார்க்க அறிவு அற்றவர், யாருக்கு மார்க்க உலக அறிவு இருக்கும், மார்க்க அறிவு இருக்காது, அப்படிப்பட்ட மடையர்களை இவர்கள் தலைவர்களாக ஆக்குவார்கள். மார்க்க தீர்ப்பு சொல்லும் அறிஞர்களாக ஆக்குவார்கள். அவர்களை ஆக்கிவிட்டு என்ன செய்வார்களாம், அவர்களிடத்தில் போய் சந்தேகத்தை கேட்பாங்க. நான் அப்படித்தான் நடந்துச்சு, என்ன செஞ்சிட்டேன், குளிக்காமலே டீ குடிக்கலாமான்னு கேட்டேன். அவர் ஒரு தீர்ப்பு சொல்ல, இல்லை குளிச்சு போட்டு தான் குடிக்கணும்னுவார். இப்படிதான் சொல்லுவார் தீர்ப்பு. அவர் அறிவுக்கு என்னப்படுது அதான் சொல்லுவார். ஒன்று சொல்றேன் பாருங்களேன், ஒரு மௌலவி தான் அவர். ஒரு இடத்துல ஒரு மௌலவி வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னு கேட்டா, மௌலவி, எனக்கு என் மனைவிட தங்கச்சி இருக்கிறாள், எந்த வீட்டில் தான் இருக்கிறாள், வாப்பா அம்மா இல்லை, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு எனக்கு வசதியும் இல்லை, கஷ்டமா இருக்குது, நானே அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சா என்னான்னு கேட்கிறாரு அவர் மௌலகிட்ட. என்னை பொண்டாட்டுற தங்கச்சி நானே கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டா என்ன? மௌலவி என்ன சொன்னார் தெரியுமா தீர்ப்பு? என்ன மனசு உங்களுக்கு, இப்படி யாருக்கும் வராது, ஏற்கனவே ஒன்றை முடிச்சுட்டு மற்றதை முடிச்சுக்கோங்க மௌலவி, நல்ல தீர்ப்பு. இன்னொரு மௌலவி இதை கேட்டுட்டு ஓடி வந்து என்ன சொல்ற, மௌலவி இப்படி ஒரு செய்தி இல்லையா, அது ஹராமே, குர்ஆன்ல சொல்லுது, வான் தஜ்மா பைனல் உக்தைனி, ரெண்டு சகோதரிய சமகாலத்தில் வைத்துக் கொள்வது ஹராம், குர்ஆன் சொல்லுது, தெளிவா சொல்லுது. அப்ப எப்படி தீர்ப்பு? இது யாருக்கும் மனசு வராது, வச்சுக்கோங்க, முடிச்சுக்கோங்க. அப்ப இதைத்தான் சொல்றாங்க இங்க, அறிவுகள் உயர்த்தப்பட்டு விட்டால் மடையர்களை, அறிவில்லாதவர்களை தலைவர்களாக்கி அவர்களிடத்தில் போய் கேட்பார்கள். அவர்களிடத்தில் ஃபத்வா கேட்பார்கள். தனக்கு அறிவில்லாத விடயத்திலே தீர்ப்பு கொடுப்பார்கள். தானும் வழிகட்டு அடுத்த மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். அன்பு தோழர்களே, இன்னருமை சகோதரர்களே, நம்முடைய காலம் முடிந்து விட்டது. 60-70 நாம் தாண்டி விட்டோம். இன்னும் கொஞ்ச நாளையில் நாம் மரணித்து விடுவோம். நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழுவதற்காக, அவர்கள் மார்க்கத்தின் வெளிச்சத்தில் வாழுவதற்காக, நாளை மறுமையில் அவர்கள் சொர்க்கம் செல்லுவதற்காக நாம் என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம்? நம்முடைய வீட்டில் எத்தனை பிள்ளைகளுக்கு அறிவை கொடுத்திருக்கிறோம்? மார்க்கத்தின் அடிப்படை அறிவுகளை நாம் எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறோம்? சிந்தியுங்கள் சகோதரர்களே. இதுவெல்லாம் வெறுமனே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்கும் உங்களுடைய உள்ள மெய்ச்சிலிருக்க சும்மா ஆசையோடு கேட்பதற்கு சொல்லப்படவில்லை. யதார்த்தமாக சிந்தியுங்கள். நம்மிடத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும்.